சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ இட வந்ததையா. சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ இருள் வந்ததையா. அத்தனை உமது அருள் பலத்தாலே, அத்தனை உமது அருள் பலத்தாலே நித்தமும் ஜெயம் காண்போம். நாங்கள் நித்தமும் ஜெயம் காண்போம். எங்கள் தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா. எங்கள் தாகத்தை தீரும் ஐயா. இயேசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக மனதார நான் வாழ்த்துக்கள் கூறி ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவர் சில நேரங்களில் நம்மோடு கூட இடைப்படுகிறது போல இந்த நாட்களிலும் நம்மோடு கூட இடைப்பட்டு தமது மகத்துவமுள்ள கிருபையை நம்மிலே விளங்க செய்யும்படியாக நமக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்வாராக. என்னோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், வேத வசனத்தை வாசியுங்கள், வேத வசனத்தின் ஆழங்களை கவனியுங்கள். இந்த வேத வசனத்தில் இதற்கு நமக்கு முன்னதாக நடந்த பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை கவனியுங்கள். அந்த அனுபவங்களில் அவர்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள், அவர்கள் அடைந்த உபத்திரவங்கள், அவர்கள் அடைந்த வேதனைகள், உபாதைகள், அவர்கள் பிரிந்த குடும்பங்கள், அவர்களோடு கூட எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மறுபடியும் அவர்கள் சொல்லும் பொழுது மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். நானும் அதே விசுவாசத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், அதே நிலைமையில் தேவன் என்னை நடத்த முடியும் என்கிற அந்த விசுவாசத்திற்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், உங்கள் உள்ளத்தை பலப்படுத்துங்கள். ஆவியானவர் நமக்கு உதவியாயிருப்பார். நான் இன்றைக்கு உங்களோடு கூட மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் எழுதின அந்த ஒரு பாகத்தை நினைவிற்கு கொண்டு வருகிறேன். அது மிகவும் நேர்த்தியான ஒரு பாகமாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று எழுதியிருக்கிறது. அதோடு பிசாசினால் சோதிப்பதற்காக என்று எழுதியிருக்கிறது. இன்னொன்று, அவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்முடைய அனுபவங்களுக்காக, நம்முடைய அனுபவத்தின் ரீதியாக, நம்முடைய விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக ஒரு நிமிஷம் அப்படி எண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே நம்முடைய அறிவுக்கு எட்டனதுக்கு போல நமக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் என்று. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவராலே பிறப்பிக்கப்பட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய அனுமதி தீர்மானங்களின்படி அவருடைய ஒவ்வொரு செயலையும் நாம் கவனிக்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய குமாரனாய் பிறந்து, தேவனுடைய குமாரனாய் வளர்ந்து, தேவனுடைய கிருபையிலே வளர்த்தப்பட்ட ஒருவர் வனாந்தரத்திற்கு அனுப்பப்பட்டார் சோதிக்கப்படுவதற்கு. ஒன்று, அதுவும் பிசாசினால் சோதிக்கப்பட. மற்றொன்று, காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். இன்னொன்று, இன்னும் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதற்குள் எழுதியிருக்கிற சம்பவங்கள், அவருடைய வாழ்க்கை, அந்த காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை மாத்திரம் சற்று யோசிக்க தொடங்கினால் நம்முடைய நிலைமை முற்றிலும் வெளிப்பட்டுவிடும். யார் அவருடைய செயல் மாத்திரம் பாருங்கள். தேவனுடைய குமாரன் வனாந்தரத்திற்கு அனுப்பப்படலாமா? தேவனுடைய குமாரன் காட்டு மிருகங்களோடு உட்கார்ந்து, மிருகங்களோடு மிருகமாய், அதோடு பழகி, அதோடு பேசி, அதோடு இருந்து, அது இருக்கிற இடத்துல எப்படி பயந்தார், ஒழிந்தார், எப்படி நடந்தார், அவைகளை எப்படி தடவி கொடுத்தார், அதோடு எப்படி இருந்தார், சஞ்சரித்தார், சொல்ல முடியாது. குழிக்கார காட்டு மிருகம், பல்லு துளக்கார காட்டு மிருகம், இப்படி பல காரியங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது வாலிப வயதில் எப்படி அவர் நடந்திருக்க கூடும்? இவைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளத்திற்கு கொண்டு வாருங்கள். இவைகள் ஏன் சம்பவித்தது என்பதற்கு எனக்கு ஒரே ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாயிருக்கும்படி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் மாதிரியை
பெண் வைத்து போனார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாராவது தேவனுடைய குமாரனுடைய ஒரு நிலையை மாத்திரம் நாம் வாசிப்போமானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவரானாதியாய் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறார். அபிஷேகிக்கப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறார். எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அபிஷேகிக்கப்பட்டதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் பூமியில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக. நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பிறப்பித்த அவரை கர்த்தருக்கென்றே ஒப்புக் கொடுத்தார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. நான் ஒவ்வொரு காரியமாய் விவரமாய் நான் சொல்லுவதற்கு முன்பு வேத வசனங்களை சொல்லுகிறேன். உங்களுடைய ஓய்வு நேரங்களில் அவைகளை ஒற்று கவனியுங்கள். யார் இந்த தேவனுடைய குமாரன்? கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர். இன்னும் வேதத்தை வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 40வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவராய் வாழ்ந்தவர். இப்படிப்பட்ட ஒருவர் வனாந்தரத்திற்கு அனுப்பப்படுகிறார். நான் இந்த பிசாசினால் சோதனை என்பதை அதை கூட மாற்றிவிடுங்கள். வனாந்தரத்திற்கு அனுப்பப்படுகிறார். வனாந்தரத்தின் நிலை நமக்கு என்னதென்று தெரியும். தேவனுடைய குமாரன் தாய் தகப்பனோடு இருந்தவர், தாய் தகப்பனோடு வாழ்ந்தவர். இவ்வளவு கிருபைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர், அர்ப்பணிக்கப்பட்டவர் வனாந்தரத்தில் அனுப்பப்படுவாரானால் வனாந்தர வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். வனாந்தரம் என்றால் எப்படி இருக்கும், என்ன செய்யும், இதற்கெல்லாம் நாம் பெரிய ஒரு விளக்கத்தை கொண்டு வர வேண்டியதில்லை. வனாந்தரனுடைய அனுபவங்கள் எப்படியா, அனுபவத்தின் சூழ்நிலைகள் என்ன விதமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். பரிதாபமான ஒரு நிலைமையில் தான் நீங்கள் வனாந்தர வாழ்க்கை என்று சொல்லும் பொழுதே ஆகாரை நினைத்தார். அதனுடைய நிலைமை நமக்கு தெரியும். கையில் பிடித்த குழந்தையோடு கூட தண்ணீருக்காக என் மகன் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று ஓடி உட்கார்ந்து அழுத அனுபவம் தான் வனாந்தர வாழ்க்கை. இஸ்ரவேலரை எண்ணி பாருங்கள். வனாந்தரத்தில் நடந்து போனார்கள். தண்ணீர் 3 நாள் கிடையாமல் அலைந்தார்களாம். பரிதாபமான நிலைமைகள் தான் வனாந்தர வாழ்க்கை என்பதை நாம் அறிவோம். நாம் இன்னும் அதை பற்றி நாம் பேசிக்கொண்டு போக வேண்டாம். நம்முடைய காரியங்களுக்கு வருவோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தேவனுடைய குமாரன் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவருக்கு தண்ணீர் ஏது, அவருக்கு ஆகாரம் ஏது, அவர் எவ்வளவாய் அந்த உஷ்ணத்திற்குள்ளாக மழை, வெயில், சீதோஷ்ண நிலையின் மாற்றம், தூங்குகிற இடம், படுத்திருக்கிற இடம், இரவில் யார் துணை செய்வார்கள் என்கிற நிலை, எந்த மிருகம் எப்பொழுது அவரோடு கூட இருக்கிறது என்று சொல்ல முடியாத நிலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசித்து விட்டோம். அந்த வாசித்த காரியங்களை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுடைய நிலைமைகளை இந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் நாம் முற்றிலுமாய் அறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவன் தமது மகனை உயர்த்துவதற்கு முன்பு, தேவன் தமது மகனை மேன்மைப்படுத்துவதற்கு முன்பு, தேவன் தமது மகனை தூக்கி நிறுத்தி கனப்படுத்துவதற்கு முன்பு, தேவன் தமது மகனை முற்றிலுமாய் தன்னுடையவர் என்று வெளியரங்கமாய் கொண்டு வருவதற்கு முன்பு தமது மகனுடைய நிலையை எப்படி அமைத்தார் என்று மாத்திரம் பாருங்கள். பரிதாபமான நிலைமைதான். அதுவும் சாத்தானால் சோதிக்கப்படும்படி. இதுவும் யோசிக்க முடியாத ஒரு நிலை. எனக்கு அன்பானவர்களே, தேவகுமாரனுக்கு இது சம்பவிக்கலாமா? கேள்வி கேட்கிறோம். தேவகுமாரன் அவர் ஜமாளித்துக் கொள்வார், அதையும் நாம் சொல்லிவிடுகிறோம். தேவகுமாரன் அதையெல்லாம் பொறுத்துக் கொள்வார், அவருக்கு என்னப்பா, நம்ம சொல்ல நமக்கு என்ன என்று. கண்ணும் தேவனாலே குறிக்கப்பட்ட ஒருவர் என்பதுதான் என்னுடைய இப்பொழுது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம். தேவனாலே குறிக்கப்பட்டவர், தேவனாலே அழைக்கப்பட்டவர், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனாலே ஆம் ஆமேன் என்றும் ஒப்புரவாக்கப்பட்டவர், தேவனாலே அனுப்பப்பட்டவர், தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர், தேவனாலே மனுஷனுடைய பாவம் போக வேண்டும் என்பதற்காக அவராலே முன்குறிக்கப்பட்டு அனுப்பி பலியாக்கப்பட்ட ஒருவர் வனாந்தர வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார். காட்டு மிருகங்களுக்குள்ளே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நிலைமையை சற்றே நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோமானால், நிற்கிற இடம், நடக்கிற இடம், போகிற இடமெல்லாம் பிசாசு அவரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அவரை பார்ப்பதற்காக, அவரோடு போராடுவதற்காக
பசியூட்டாக உண்டாக்குவதற்காக, என்ன செய்கிறார் என்று அவரை உற்று கவனிப்பதற்காக. நான் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் உண்டு. இயேசு தேவனுடைய குமாரன், அபிஷேகிக்கப்பட்டவர் என்று விட்டுவிடுங்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் நாம் நினைத்து பார்க்கலாம். கண் கலங்குகிற ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் உண்டு. விசுவாசத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் நான் தேவனை சேவிக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நிற்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவருக்கென்று பாடுபடுகிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவருக்காக நான் ஜெபத்தோடு இருக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் உபவாசிக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் ஆண்டவருக்கென்று கொடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்லுகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போவது உண்டு. நான் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் முன்குறித்தார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு வார்த்தை இருக்க, ஆனால் அந்த வார்த்தையோடு கூட இங்கு எழுதப்பட்ட வார்த்தை தேவன் எவர்களை முன்குறித்தாரோ. அந்த வார்த்தையை மாத்திரம் உங்கள் உள்ளத்திற்குள் எண்ணி பாருங்கள். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் என்று இருக்கு. 30வது வசனத்தில் அதற்கு கீழே வாசியுங்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினாராம். தேவன் தமது மகனை முன்குறித்தார், அபிஷேகித்தார், உலகத்திற்கு அனுப்பினார். அனுப்பினவர் அவருடைய வார்த்தையின்படி அவரை மகிமைப்படுத்த விரும்பினார். மகிமைப்படுத்துவதற்கு முன்பு வனாந்தர வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். மிருக ஜீவங்களோடு பழகுவதற்கு, மிருக ஜீவங்களோடு நிற்பதற்கு, பிசாசின் காரியங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு அவர் அங்கே அனுப்பி கற்றுக் கொடுத்தார். அப்படியானால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாகிய விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளையாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உங்களை கூப்பிட்டு சொல்லுகிறேன், அன்றைக்கு அந்த சம்பவத்தை அவர் நடத்தி இருப்பாரானால் இன்றைக்கும் ஒருவேளை உங்களை குறித்தும் இதே அனுபவத்தில் அவர் நிற்கலாம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவர்கள் உண்மையாய் பரிபூரண சந்தோஷத்தை அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு உங்களை அழைத்தது, அபிஷேகித்து உங்களை நடத்தி கொண்டிருப்பாரானால் நீங்கள் நினைக்கிறது போல அடுத்த 5 அடுக்கு பங்களா, அடுத்தது பெரிய வண்டி வாகனங்கள், அதற்கு அடுத்து பெரிய பெரிய சொத்துக்களோடு கூட வாழ்கிற தோட்டங்கள், காடுகள் என்கிற ஒரு நிலையை மறந்து விடுங்கள். அதனுடைய காரியங்கள் அல்ல தேவனுடைய அழைப்பு, அதனுடைய ரகசியங்கள் அல்ல தேவனுடைய அழைப்பு. தேவனுடைய அழைப்பு என்பது வனாந்தரத்தில் பலக்குவிக்கிற அனுபவங்கள். இஸ்ரவேலை குறித்து எழுதின வார்த்தையை கவனியுங்கள். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து தேவன் அழைத்த உடனே சுற்றி பக்கமாய் போகிறது. 40 நாள் என்கிறது போல பக்கமானால் வனாந்தர வழியாய் சுற்றி நடக்க பண்ணினாராம். அவரே வனாந்தர வழியாய் சுற்றி நடக்க பண்ணுகிறார். அதற்கு காரணம் என்ன? நான் ஒரு சிறு காரியங்களை வாசிக்கலாம். நீங்கள் ஆகாரை கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் அந்த அருமையான சகோதரியினுடைய நிலைமையை கவனியுங்கள். வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் அவள் தன் மகனையும் சாக கொடுப்போமோ என்று அலைந்து தெரிந்தாளாம். ஒரு காரியத்தை ஆழமாய் மனதிற்குள் எண்ணுங்கள். வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் வனாந்தர வாழ்க்கையாய் தென்படுகிறதோ, வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் மிருக ஜீவன்களோடு வாழ்கிறது போல தெரியப்படுகிறதோ, வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் நான் சொல்லுகிற காரியங்கள் மிருக ஜீவன்களோடு என்பது எங்க மாமாவை சொல்லிட்டியா, அக்காவை சொல்லிட்டியா, எங்க அப்பாவை சொல்லிட்டியா, நீங்க அப்படி நினைக்க வேண்டாம், அப்படி நினைத்து தாழ்வுபடுத்த வேண்டாம். ஆனால் அப்படி வாழ்கிற வாழ்க்கை போலத்தான் இப்பொழுது காணப்படுகிறது. நல்ல காரியங்கள் என்று உணர முடியவில்லை, நல்லவர்கள் என்று உணர முடியவில்லை, ஆதரிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியவில்லை, ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட இருப்போம் என்று எண்ண முடியவில்லை. அப்பம் ஒரே தாளத்தில் கைவிட்டு அப்பம் புசித்தவன் தான் தன் குதிகாலை தூக்கினான் என்று எழுதியிருக்கிறது, முத்தம் வைத்தான் என்று எழுதியிருக்கிறது.
எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் வயதுள்ளவன், அவனையே கேட்டு பாருங்கள், அவன் சொல்லுவான் என்று பெற்ற தாய் தகப்பனை சொல்லி காட்டி கொடுத்து போய்விட்டார்கள். மிருகங்களோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற அனுபவங்களைப் போல ஒரு அனுபவங்கள், துக்கத்தால் நிறைந்த அனுபவம், அடுத்து தனக்கு வழி தெரியாத நிலைமை, பாடோடு பாடு, கஷ்டத்தோடு கஷ்டம். நேற்றுதான் இந்த கஷ்டம் வந்தது, முடிந்தது என்று எண்ணினேன், இன்றைக்கு அது என்னை அப்படியே தொடர்கிறது. மற்றவர்கள் சொல்கிறார்கள், இது இந்த 7.5 வந்தால் எத்தனை வருஷங்கள் என்று சொல்றதுக்கு இல்லை என்கிறது போல அப்படியே ஆகிவிட்டதா? நமக்கு இல்லை. தேவன் நடத்துகிற பாதையின் அனுபவங்கள் ஒருவேளை வனாந்தரமாய் நமக்கு காணப்படுமானால், ஆகார், நீ உட்கார்ந்து அழுகிற அழுகை வீண் போகாது. ஆகார், நீ உட்கார்ந்து அழுகிற அழுகை வீண் போகாது. ஒரு நீதிமான் உன்னை வனாந்தரத்துக்கு அனுப்பியிருக்கிறார். தேவதாசன் உன்னை வனாந்தரத்திற்கு அனுப்பியிருக்கிறார். உன்னை உன் மகனையும் போக சொல்லி அனுப்பிவிட்டார். அனுப்பினவர் ஆபிரகாமாயிருந்தாலும் அதை பார்த்து கொண்டிருந்தவர் ஆபிரகாமின் தேவன். மறந்து போக வேண்டாம். வாழ்க்கை வனாந்தரமாய் தென்படலாம். அடுத்து என்ன செய்வது, எந்த மூளைக்கு போவது, எந்த மரத்தின் நிழலில் அமருவது, யார் அண்டையில் போய் சேர்வது, யார் என்னை தேற்றுவார்கள், யார் என்னை நடத்துவார்கள், யார் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவார்கள், யார் என்னை உட்கார வைத்து நான் அழுகும் பொழுது என்னை கேட்பார்கள், யார் என்னை உட்கார வைத்து என் புலம்பலை கவனிப்பார்கள். நான் அழுகலாம், ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்னை நடத்த தீர்மானித்தவர் எனக்காக என் தாகத்தை நிமித்தம், என் மகனின் சாவி நிமித்தம் அதை சகிக்க முடியாதவராய் பள்ளத்தை பிழைக்க செய்யும்படி அற்புதத்தை நடத்தி காண்பிப்பதற்காகவே என்னை வனாந்தரத்திற்கு அனுப்பியிருக்கிறார். மறக்க வேண்டாம். முதலாவது அது உள்ளத்தின் ஆழத்திலே பதியட்டும். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து வாருங்கள். இஸ்ரவேலர்கள் சுற்றி நடந்தார்கள், சுற்றி தான் அவர்கள் போனார்கள். வனாந்தர வாழ்க்கையில் முதல் பிரயாணமே வனாந்தரத்தில். யோசிக்க முடியாத சம்பவங்கள், அதுவும் 6 லட்சம் காலாட்கள், அவர்களோடு சேர்ந்த ஜனங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே மனதிற்குள் எண்ணி பாருங்கள். யோசிக்க முடியாத சம்பவங்கள். இத்தனை பேருக்கு ஆகாரம், இத்தனை பேருக்கு தண்ணீர், இத்தனை பேருக்கு பாதுகாப்பு, இத்தனை பேருக்கு பராமரிப்பு, இத்தனை பேருடைய கால்கள் வலிக்காமல் பார்க்க வேண்டும், இத்தனை பேருடைய பாதரட்சைகளை கவனிக்க வேண்டும், இத்தனை பேருடைய வஸ்திரங்களை கவனிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ஒருவன் கூட முள்ளேறாமல் பார்க்க வேண்டும், கல் அடிக்காமல் பார்க்க வேண்டும், ஒருவன் கூட நொண்டாமல் நடக்க வேண்டும், ஒருவன் கூட தலைவலி என்று சொல்லக்கூடாது, ஒருவன் கூட நோய் என்று சொல்லக்கூடாது. இத்தனை பொறுப்பு இருக்க வனாந்தரத்தில் அனுப்பிவிட்டார். தேவன் அதிசயமானவர் என்பதை இஸ்ரவேலன் அறியும்படியாக. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கை இதே போல இருக்குமானால், தேவனாலே அபிஷேகிக்கப்பட்டு, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு, தேவ ஞானத்தால் நிறைந்த தமது மகனை வனாந்தரத்திற்கு அனுப்பி வைத்து, ஞானம் நிறைந்தவராய், அற்புதங்கள் நிறைந்தவராய், அதிசயங்கள் நிறைந்தவராய், பிசாசை ஜெயிக்க தெரிந்தவராய் அனுபவப்படுத்தி வெளியே அனுப்பினது உண்மையாய் இருக்குமானால், உங்களையும் அப்படி நடத்துவதற்காக, உங்களையும் அப்படி சீர்படுத்துவதற்காக, உங்கள் மேல அக்கறை கொள்வதற்காக அவர் நடத்தி கொண்டு போகலாம். வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 3 நாள் நடக்கிறார்கள். 3 நாள் பொறுத்து ஒரு தண்ணீர் தடாகத்தை காண்கிறார்கள். நடந்தது என்ன? அள்ளி ஆசையாய் குடிக்கிறான். 3 நாள் தாகத்தான் மனிதன் கசந்து போன நீராய் காணப்பட்டது. புலம்புகிறார்கள், என்ன இந்த வாழ்க்கை, என்ன இப்படிப்பட்ட அனுபவங்கள், என்ன தேவன் எனக்கு செய்த அனுபவம், என்ன தேவன் என்னை இப்படி நடத்துவதற்கு புலம்புகிறான். வனாந்திரம் கசப்பு நிறைந்த அனுபவம் போல ஒருவேளை நமக்கும் கூட இந்த நாளில் காணப்படலாம், இந்த சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ கை வைத்து அள்ளி குடிப்பதற்கு முன்னமே கசந்து போனவைகள் எல்லாம் மதுரமாய் மாறத்தக்கதாக அற்புதத்தை செய்வதற்காக இந்த வனாந்தரத்தில் உன்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த 3 அதிகாரத்திலும் படித்து பாருங்கள். பணிவிடை செய்யும்படி தேவன் தூதர்களை அனுப்பி வைத்திருந்தாராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் இதுவரைக்கும் பக்தர்கள் பாடி மகிழ்ந்தார்கள். சோர்ந்து போகாதே, சோராதே, கலங்காதே, என்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் பாடி
தங்களுடைய அனுபவங்களை சொல்லி பாடி மகிழ்ந்தார்கள். என்றைக்கும் என்னோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய மனுஷனே, தேவனை தெரிந்து கொண்டு அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, ஆவி நிறைவு பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, திரும்ப 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 உனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. தமது மகனை வனாந்தரத்திலே அனுப்பினது போல உங்களையும் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே அனுப்பியிருக்கிறார் என்று உணர்வீர்களானால் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கும் பணிவிடை செய்யும்படி, உங்களுக்கும் பள்ளத்தை பிளக்க செய்யும்படி, உங்கள் கசந்த அனுபவங்களையும் தித்திப்பான அனுபவங்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி கூடவே இருக்கிறார், கூடவே நிற்கிறார், கூடவே தான் வந்து கொண்டிருக்கிறார். அனாதியாய் விடாதவரம். வேதத்தில் எழுதியிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14-16 அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். ஒரே வரியாய் சொல்லி முடித்தார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒரே வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அந்த வார்த்தைக்கு மேல் நமக்கு வேறு ஆறுதல் என்ன இருக்கிறது? என் அன்பு சகோதரா, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை வனாந்தரத்திற்கு அனுப்பி கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்பினவர் ஒருவேளை உங்களையும் அந்த வாழ்க்கையில நடத்தி மகிமைப்படுத்த விரும்பி இருப்பாரானால் தேவ மகிமை இழந்து போக வேண்டாம். அவர் பாதத்தில் விழுந்து சொல்லுங்கள், நீர் என்னை என்ன செய்தாலும் சரி, உமது சித்தத்திற்கு என்னை ஒப்பு கிடக்கிறேன், உமது சித்தத்திற்கு ஒப்பு கிடக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படி வந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்ததின் மேன்மையை மகிமைப்படுத்த விரும்பினார். இந்த அனுபவத்தோடு கூட இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, உமது வேதத்தை நாங்கள் திறந்து பார்த்தோம். தேவன் தமது குமாரனை வனாந்தரத்திற்கு அனுப்பி வைத்து அங்கு நடத்தின சம்பவங்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது ஒற்று பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை அபிஷேகிக்கப்பட்டவராக, தெரிந்து கொள்ளப்பட்டவராக, முன்குறிக்கப்பட்டவராக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்காக வந்தவரையே வனாந்தரத்திற்கு அனுப்பி அடுத்து ஒரு பிசாசு, அடுத்து காட்டு மிருகங்கள், இத்தனை இழக்கத்தோடு கூட அவர் சஞ்சரிக்கத்தக்கதான நிலைமையை நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். அப்படியானால் நாங்களும் உமக்கு பிள்ளைகள், நாங்களும் உம்முடைய குமாரரும் குமார்த்திகளாயிருக்கிறோம். உமது குமாரனை போலவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கை வனாந்தரமாக, யாருடைய வாழ்க்கை பிசாசினால் சோதிக்கப்படுகிறதாக, யாருடைய வாழ்க்கை காட்டு மிருகங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது போல வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நெருக்கடியான நிலை, வெளியே சொல்ல முடியாத சோதனைகள், வெளியே சொல்ல முடியாத உபத்திரங்கள், என்ன செய்வதென்று அடுத்து வழி தெரியாமல் தவிக்கிற பாடுகளின் நடுவில் யார் என்ன விதத்தில் காணப்பட்டாலும் தகப்பனே மனமிறங்குவீராக. அபிஷேகிக்கப்பட்ட உம்முடைய மகனை மகிமைப்படுத்தும்படி நீ செய்தது போலவே இப்பொழுது இதே நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படும்படியாக வனாந்தர வாழ்க்கை மாறட்டும். தேவதூதனை அனுப்பி பணிவிடை செய்து உமது மகனை நீ நேர்த்தியாய் வழியை கொண்டு வந்தது போல வாழ்க்கையை மாற்றித்தார். நெருக்கங்கள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், மனக்லேசங்கள் மாறட்டும். இந்த நிமிஷத்திலே அன்றைக்கு பணிவிடை செய்த அதே தேவன தூதர்கள் என்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யட்டும். அவர்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்தட்டும், அவர்கள் உள்ளத்தை மாற்றி அமைக்கட்டும், தேற்றட்டும். கசந்து போன எத்தனை கசந்த மாறாவாய் இருந்தாலும் வாழ்க்கையே தித்திப்பாய் மாறட்டும், வாழ்க்கையை மதுரமாய் மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்கு உடைய பிள்ளைகள் தங்களை விட்டு கொடுக்க அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். வேதத்தில் எழுதியிருக்கிறபடி எவர்களை அழைத்தாரோ, முன்குறித்தாரோ, அழைத்தாரோ, எவர்களை தெரிந்து கொண்டாரோ, அப்படி யாரெல்லாம் தெரிந்து கொண்டு அழைத்து முன்குறித்தீரோ அவர்களை எல்லாம் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை அவர்களை மூடிக்கொள்ளட்டும், அவர்கள் இருதயங்கள் தேற்றப்படட்டும், சமாதானத்தால் நிறைத்தரடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவை போல ஒரு வனாந்தரம்தான் என் வாழ்க்கை என்று உள்ளத்தில் எண்ணுகிற ஒவ்வொருவரோடும் தேவன் தமது மகத்துவமுள்ள கிருபைகளை அனுப்பி ஆசீர்வதித்து தேற்றுவாராக. ஆமென், ஆமென்.